அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலிம் ஆலிமா வகுப்பினுடைய தொடர் பாடத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் கஸஸுன் நபி என்கின்ற பாடமாகும். இந்த கஸஸுன் நபி என்கின்ற பாடப்புத்தகம் முழுக்க நபிமார்களின் வரலாறுகளை குறித்து பேசப்படக்கூடிய பாடப்புத்தகமாகும். கஸஸ் என்று சொன்னால் வரலாறு, முன்னோர்களின் செய்தி என்று நாம் பொருள் கொள்ளலாம். கஸஸ், தாரீக், ஹிகாயத் இது எல்லாவற்றுக்கும் வரலாறுகள், முன்னோர்களின் செய்தி, முன் சென்ற மனிதர்களின் அத்தாட்சியான விஷயங்கள் என நாம் பொருள் கொள்ளலாம். கஸஸ் என்று சொன்னால் வரலாறு, அந்நபீயின் என்று சொன்னால் நபிமார்களின் வரலாறு. அந்நபி அப்படின்னு சொன்னால் ஒரு நபி, நபியின் என்று சொல்லும்போது பல நபிமார்களை அது உள்ளடக்கும். அப்போ இந்த நபிமார்களின் வரலாறு புத்தகத்தில் ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகளை குறித்து பேசுவார்கள். அதிலும் குறிப்பாக உலகத்தில் புகழ்பெற்ற நபிமார்களுடைய வரலாறுகளை அதிகமாக இதில் பேசப்படும். இந்த நபிமார்களுடைய வரலாறை பேசுவதற்கான, தெரிந்து கொள்வதற்கான காரணம் என்னவென்றால், அந்த வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து நாம் நல்ல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒரு வரலாறை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வரலாறை படித்து தெரிந்து கொள்வது மாத்திரம் நமது நோக்கம் அல்ல. மாறாக ஒரு வரலாறை படிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த வரலாறை படிக்கும்போது அந்த காலத்து மனிதர்கள் நல்லதை செய்து எதை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை தெரிந்து நாமும் அந்த நல்லதை செய்ய முற்பட வேண்டும். அந்த மக்கள் எந்த தவறை செய்து என்ன தீமையை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாமும் அந்த தீமையை விட்டு தவிர்ந்து வாழ வேண்டும். அந்த நபிமார்கள் மக்கள் மத்தியில் ஏகத்துவ பிரச்சாரத்தை எப்படி மேற்கொண்டார்கள், எப்படி பொறுமையோடு இருந்தார்கள், எப்படி இறை பக்தியோடு இருந்தார்கள், எப்படி இறை நேசத்தை பெற்றார்கள், எப்படி இறைவனுக்காக வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து அந்த வரலாறில் வரக்கூடியவர்களைப் போன்று நாம் வாழ்வதற்கு, நல்லதை எடுத்து வாழ்வதற்கும் தீயதை விட்டு வாழ்வதற்குமான முயற்சிகளை மேற்கொள்கிறதுக்கு தான் இந்த வரலாறு புத்தகங்களை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல சிந்தனையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கஸஸுன் நபி என்கின்ற பாடப்புத்தகம் மிக எளிமையான, அருமையான ஒரு பாடப்புத்தகம். மிக இலகுவான அரபியை கொண்டு எழுதப்பட்ட ஒரு பாடப்புத்தகம். இந்த பாடப்புத்தகத்தில் மற்ற பாடப்புத்தகங்களை போன்று ஹரக்கத்துகள் எல்லாம் இல்லாமல் இந்த பாடப்புத்தகம் எழுதப்படவில்லை. ஹரக்கத்துகள் எல்லாம் போடப்பட்டு, ஜேர் ஜபர்கள் எல்லாம் போடப்பட்டு உங்களுக்கு இந்த பாடப்புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நூலில் என்ன செய்வாங்க அப்படின்னா, சொன்ன வார்த்தையே திரும்ப அடுத்தடுத்து பயன்படுத்துவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அந்த வார்த்தைகளை நீங்கள் நல்ல மனனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காகவும் திரும்ப பயன்படுத்துவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், அன்றைக்கி இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கேட்டிலா நம்ம 2 வாட்டி சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு அப்படின்னு நம்ம 2 வாட்டி 3 வாட்டி சொல்கிறோம்னு சொன்னால் என்ன விஷயம், அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம என்ன செய்கிறோங்கிற அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் கவனிங்க, இங்கே வாங்க, வேறு சிந்தனை வேறு எங்கேயா வச்சுருந்தா சிந்தனை இந்த பக்கம் திருப்புங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நினச்சோம். கேட்டிலா அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா. அப்போ அது திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான நோக்கம் என்னென்னா, அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம காமிக்கிறதுக்காகத்தான். அந்த மாதிரி தான் இந்த கித்தாபில் ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை காமிக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை திரும்ப என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. இது என்ன திரும்ப வருது அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அல்லது அர்த்தம் வைக்கும்போது இதுக்கு இந்த அர்த்தத்தை கொடுத்துட்டோம், அடுத்து இதே மாதிரி ஒரு வார்த்தை வருது, அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப இலகுவான அரபியை கொண்டு உங்களுக்கு இந்த பாடங்களை அமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ இந்த பாடத்தில் நம்ம
முதல் பாடமாக ஒரு பாடத்தை படிக்க இருக்கின்றோம். அந்த பாடத்திற்கு ஒரு தலைப்பு அமைக்கிறாங்க. என்ன தலைப்பு? பாஇஉல் அஸ்னாமி. பாஇஉல் அஸ்னாமி அப்படிங்கிற தலைப்பு அமைக்கிறாங்க. பாஇஉல் அஸ்னாமி அப்படிங்கிற தலைப்புக்கு மொத்த அர்த்தம் என்னன்னு சொன்னால், சிலைகளை விற்கக்கூடியவர் என்று அர்த்தம். தனி வார்த்தைக்கான அர்த்தங்களை பார்த்துக்கொள்வோம். பாஇஉ விற்கக்கூடியவர், பாஇஉ சேல்ஸ்மேன், விற்கக்கூடியவர், விற்பனை செய்பவர். எதை? அல் அஸ்னாமி. அல் அஸ்னாமின்னு படித்தா சரி, பாஇஉ அப்படின்னு படிச்சிங்கன்னா அல் அஸ்னாமின்னு படிங்க, அல்லது பாஇஉல் அஸ்னாமின்னு படிக்கணும். ஒன்று பாஇஉ அப்படின்னு நிப்பாட்டினா அல் அஸ்னாமி அப்படின்னு படிங்க, சேர்த்து படித்தா பாஇஉல் அஸ்னாமி என்று படிக்கணும். சரிங்களா? பாருங்கள், பாஇஉ விற்கக்கூடியவர், அல் அஸ்னாமி சிலைகளை. அஸ்னாம் அப்படின்னு சொன்னால் சிலைகள், சிற்பங்கள் வேறு, சிலைகள் வேறு. ஏன்னா பின்னாடி நீங்கள் போகும்போது இன்னும் நிறைய பாடம் இருக்குது. இப்போ தான் நம்ம பாடத்தை ஆரம்பிக்கிறோம். நிறைய பாடத்தை படிக்கும்போது சிலைக்கும் சிற்பத்துக்கும் புகைப்படத்திற்குமான வித்தியாசத்தை, வேறுபாடை உங்களுக்கு இந்த பாடத்தில் விளக்குவாங்க. இப்போ சுருக்கமாக நீங்கள் விளக்கிங்க. சின்ன சின்னதாக இருக்கிறது சிற்பம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பொம்மைகளாக இருக்குது, ரொம்ப குட்டி பொம்மையாக இருக்கிறதுக்கு சிற்பம்ட்டும், பெரிய உருவத்தில் இருக்கக்கூடியதற்கு சிலைகள்னு சொல்லப்படும். சரிங்களா? இப்பொழுதைக்கு அதை மட்டும் விளங்கி வச்சுக்கோங்க. இப்போ என்ன தலைப்பு அமைக்கிறாங்க அப்படின்னா, பாஇஉல் அஸ்னாமி, சிலைகளை விற்கக்கூடியவர் அப்படிங்கிற தலைப்பை அமைக்கிறாங்க. அப்போ அந்த தலைப்புக்குள்ள என்ன பேச போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சிலைகளை விற்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு தலைப்பு அமைச்சா, சிலையை யார் விற்றா, யார் வாங்கினா, சிலையை வச்சு என்ன பண்ணாங்க, எந்த ஊரில் விற்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் என்ன செய்யணும், சொல்லணும் இல்லையா? இந்த தலைப்பின் கீழ் உள்ளே இருக்கக்கூடிய பாடத்தில் அதை தான் உங்களுக்கு இங்கே சொல்ல போகிறாங்க. பாருங்கள், இந்த சிலைகளை யார் விற்கிறா அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை. ஒரு அறிவிப்பின்படியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சச்சா, அதாவது சின்னவாப்பா அப்படின்ட்டும் சொல்லப்படுது. சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க இல்லை, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை தான். சில அறிஞர்கள் எதை காரணம் வச்சு அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நபிமார்களுடைய பெற்றோர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க, அதனால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இல்லை, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சின்னவாப்பா தான் அந்த சிலைகளை விற்றது, அந்த சிலைகளை வணங்குறது, வழிபட்டது எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சின்னவாப்பா தான் ஆசரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி சில அறிஞர்களும் சொல்கிறாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யப்படும், அடுத்தடுத்த பாடங்களில் உங்களுக்கு இங்கே சொல்லப்படும். அப்போ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை தான் என்ன செய்கிறாங்க, சிலைகளை செய்கிறாங்க, சிலைகளை வணங்குறாங்க, சிலைகளை விற்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்கிறோம். பாருங்கள், கபுல ஐயாமின் கசீரத்தின். கபுல ஐயாமின் கசீரத்தின், அதிக நாட்களுக்கு முன்பு. அர்த்தம் அரபிக்கு பின்னாடி இருந்து கொண்டு போங்க, சரியா? அதிக நாட்களுக்கு முன்பு. கபுல அப்படின்னு சொன்னால் முன்புன்னு அர்த்தம், ஐயாமின் அப்படின்னு சொன்னால் நாட்கள்னு அர்த்தம், கசீரத்தின் அப்படின்னு சொன்னால் அதிகம்னு அர்த்தம். அப்போ எப்படி அர்த்தம் கொடுப்பீங்க? அதிக நாட்களுக்கு முன்பு. நம்ம கதை சொல்லும்போது கூட என்ன சொல்லுவோம், ஒரு ஊரில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மனுஷர் இருந்தார், அப்படி தான் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லும்போது கூட என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். அப்படி தானே? அப்போ இது எப்போமோ நடந்த ஒரு நிகழ்வு, எப்போமோ ஏற்பட்ட ஒரு வரலாறை பேச போகிறாங்க. அப்போ அதனால் ரொம்ப நாளைக்கு முன்னால், அதிக நாட்களுக்கு முன்பு. திரும்ப பாருங்கள், கசீரத்தின் ஜித்தன், ரொம்ப அதிக நாட்களுக்கு முன்பு. இப்போ ரொம்ப அதிக நாளுக்கு முன்புப்பா. ஜித்தன் அப்படின்னு சொன்னால் ரொம்பன்னு அர்த்தம்.
அதிக அதிக, ஜித்தன் ஜித்தனா ரொம்ப ரொம்ப அதிக நாளுக்கு முன்பு. சரிங்களா, இந்த கசீரத்தினுக்கும் அதிகம்தான், இந்த கசீரத்தினுக்கும் அதிகம்தான். ஜித்தன் ரொம்ப ரொம்ப அதிக நாட்களுக்கு முன்பு. சரிங்களா. கான ஆகியிருந்தார், ஃபீ கரியத்தின் ஊரில், ஃபீ அப்படின்னா இல்லுன்னு அர்த்தம் கொடுக்கணும். சரிங்களா. கரியத்தின் ஊரில் ஆகியிருந்தார், ரஜுலுன் ஒரு மனிதர் ஆகியிருந்தார், மஷ்ஹூருன் பிரபலியமானவராக ரொம்ப ஃபேமஸாக ஒரு மனிதர் ஆகியிருந்தார், ஜித்தன் ரொம்ப அதிக ஃபேமஸாக ரொம்ப பிரபலியமாக ஒரு மனிதர் ஆகியிருந்தார். எதில் அவர் பிரபலியமாக ஆகியிருந்தாருங்கிறத சொல்லலை. சரிங்களா, பின்னாடி சொல்லுவாங்க. இப்போ பொதுவாகவே இவர் ஓதுறதுல நல்ல ஃபேமஸுங்க, இவர் பயான் பண்ணுறதுல நல்ல ஃபேமஸ்ஸு, இவர் என்ன சொல்கிறது தஜ்வீத் முறைப்படியில் ஓதுறதுல ரொம்ப ஃபேமஸ்ஸு, இவர் நஹு பாடம் சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப ஃபேமஸ், நம்ம அப்படி தான் நினச்சிவோம். எந்த விஷயத்தில் ஒருத்தர் பிரபலியமாக இருக்காரோ அதை கொண்டு தான் அவரை நம்ம விளம்பரப்படுத்துவோம். இங்கே அதை கொண்டு விளம்பரப்படுத்தாமல் பொதுவாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஊரில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரபலியமான ஒரு மனிதர் இருந்தார். சரியா, அவர் பேர் என்ன? இன்னும் கான இஸ்மு அவருடைய பெயராகிறது. இந்த இடத்துல ஆகியிருந்ததுன்னு சொன்னாலும் சரிதான். இன்னும் கான இஸ்மு அவருடைய பெயர் ஆகியிருந்தது, ஹாதர் ரஜுலி இந்த மனிதருடைய பெயர் ஆகியிருந்தது, ஆசர ஆசர் என்பதாக இந்த மனிதருடைய பெயர் ஆகியிருந்தது. எந்த மனிதருங்க? இந்த மனிதர் இங்கே சொல்கிறதுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த ஹாதா இந்த மஷ்ஹூரான பிரபலியமான இந்த மனிதருடைய பெயர் ஆசர், ஆசராக ஆகியிருந்தது. யார்? பிரபலியமான இந்த மனிதர் இருக்காரா இல்லையா, அதை சொல்கிறாங்க. இந்த மனிதர் அப்படின்னு சொன்னால் எந்த மனிதர்? முன்னாடி சொன்னோமே மஷ்ஹூர் பிரபலியமான அந்த மனிதர். சரியா, பாருங்கள். வகான இஸ்மு இன்னும் பெயர் ஆகியிருந்தது, ஹாதர் ரஜுலி இந்த பிரபலியமான மனிதரின் பெயர் ஆகியிருந்தது. அப்படி வைங்க, இந்த பிரபலியமான மனிதனின் பெயர் ஆகியிருந்தது, ஆசர ஆசர் என்பதாக ஆகியிருந்தது. இப்போ அவர் பிரபலியமானவர்னு சொல்லியாச்சு, அவருடைய பேர் என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. சரியா, பாருங்கள். இன்னும் கான ஆசரு ஆசர் ஆகியிருந்தார், எபீஉ விற்கக்கூடியவராக, அஸ்நாம சிலைகளை விற்கக்கூடியவராக ஆசர் ஆகியிருந்தார். பா அதிலிருந்து வந்தது தான் எபீஉ. பாவனுடைய அசலு பயா. நீங்கள் என்ன செஞ்ச எது படிச்சிருந்தா தெரியும், ஜஞ்சானி படிச்சிருந்தா தெரியும் இல்லையா. பா அப்படின்னு சொன்னால் விற்றான் அர்த்தம், விற்றான் அப்படின்னு அர்த்தம். எபீஉ அப்படின்னா விற்பார் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே நம்ம முஸ்தக்பிலாகவே அர்த்தம் வைப்போம். பாருங்கள். வகான ஆசரு இன்னும் ஆசர் ஆகியிருந்தார், எபீஉ விற்கக்கூடியவராக, அல் அஸ்நாம சிலைகளை விற்கக்கூடியவராக ஆசர் ஆகியிருந்தார். சரிங்களா, அப்போது அவர் அந்த சிலையை விற்கிறதுல தான் இதாக இருந்தார், பிரபலியமானவராக இருந்தார். ஆசர் மாதிரி யாருமே சிலையை செய்ய முடியாது, அவரை மாதிரி சிலைகளை யாராலும் என்ன செய்ய முடியாது, விற்க முடியாது. அதில் அவர் ரொம்ப ஃபேமஸாக என்ன செஞ்சார், இருந்தாருங்க. சரிங்களா, முன்னாடி அவரை பற்றி ஃபேமஸாக இருந்தாருன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தில் ஃபேமஸாக இருக்காருங்கிறத பின்னாடி சொல்லிட்டாங்க. சரியா. இன்னும் கான ஆகியிருந்தது, ஃபீ ஹாதிஹில் கரியத்தி இந்த ஊரிலே ஆகியிருந்தது. சரிங்களா, இந்த ஊரிலே ஆகியிருந்தது, பைத்துன் கபீருன் ஜித்தன், பைத்துன் கபீருன் மிகப்பெரிய வீடு ஆகியிருந்தது. பைத்துன் வீடு ஊரில் ஆகியிருந்தது, கபீருன் பெரிய வீடு ஆகியிருந்தது, ஜித்தன் மிகப்பெரிய ரொம்ப பெரிய வீடு இந்த ஊரிலே ஆகியிருந்தது. எந்த ஊரிலே ஆகியிருந்தது? ஆசர் சிலைகளை விற்கிறாரா இல்லையா, அந்த ஊரில் என்ன செஞ்சிருந்துச்சு, ஆகியிருந்தது. சரிங்களா. சரி, அடுத்து பாருங்கள். வகான இன்னும் ஆகியிருந்தது,
ஃபி ஹாதல் பைத்தி இந்த வீட்டிலே ஆகியிருந்தது. எந்த வீட்டிலே? ரொம்ப பெரிய வீடு இருக்குன்னு சொன்னோமா இல்லையா, அந்த வீட்டிலே ஆகியிருந்தது. அஸ்னாமுன் சிலைகள் ஆகியிருந்தது. அஸ்னாமுன் கசீரத்துன் ஜித்தன் ரொம்ப அதிகமான, ரொம்ப ஜித்தன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமான சிலைகள் அந்த வீட்டிலே ஆகியிருந்தது. சரிங்களா? அப்போது ஆசர் சிலைகளை விற்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் ரொம்ப அதிகமான சிலைகள் எல்லாம் இருந்ததுங்க. சரிங்களா? வகானன் நாசு இன்னும் கானன் நாசு மக்கள் அனைவரும் ஆகியிருந்தார்கள். யஸ்ஜுதூன சஜிதா செய்பவர்களாக, சிரம் தாழ்த்துபவராக, நெற்றியை தரையில் வைப்பவர்களாக மக்கள் ஆகியிருந்தார்கள். லீ ஹாதிஹில் அஸ்னாமி இந்த சிலைகளுக்கு, இந்த சிலைகளுக்கு லாம் லீ வந்தால் இக்குன்னு கொடுக்கணும் அர்த்தம். சரிங்களா? ஹாதிஹில் அஸ்னாமி இந்த சிலைகளுக்கு மக்கள் அனைவரும் சிரம் தாழ்த்துபவராக, சஜிதா செய்பவர்களாக ஆகியிருந்தார்கள். சரிங்களா? இன்னும் கான ஆசரு ஆசர் ஆகியிருந்தார். யஸ்ஜுது வணங்கக்கூடியவராக, சஜிதா செய்யக்கூடியவராக. லிஹாதிஹில் அஸ்னாமி இந்த சிலைகளுக்கு சஜிதா செய்யக்கூடியவராக ஆசர் ஆகியிருந்தார். வகான ஆசரு இன்னும் ஆசர் ஆகியிருந்தார். யஅபுது ஹாதிஹில் அஸ்னாம இந்த சிலைகளை வணங்கக்கூடியவராகவும் ஆசர் ஆகியிருந்தார். இப்போது முதல் பாடம் என்ன செய்து நிறைவு பெறுகிறது. அதுக்கடுத்து வலது ஆசருடைய மகன் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிப்போம். இப்போ நீங்கள் பாருங்கள், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஊரில் பிரபலியமான ஒரு மனிதர் இருந்தார். நான் சொல்ல அப்படியே அரபியை நீங்கள் கவனிச்சுவாங்க. சரிங்களா? ரொம்ப அதிகமான நாட்களுக்கு முன்பு ஒரு ஊரில் ரொம்ப பிரபலியமான ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதருடைய பேர் ஆசர் என்று சொல்லப்பட்டது. அந்த ஆசர் சிலைகளை விற்கக்கூடியவராக இருந்தார். இன்னும் அந்த ஊரில் ரொம்ப பெரிய வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த பெரிய வீட்டில் ரொம்ப அதிகமான சிலைகள் என்ன செஞ்சது இருந்தது. இன்னும் மக்கள் அனைவரும் அந்த சிலைக்கு சஜிதா செய்பவர்களாக இருந்தாங்க. இன்னும் ஆசரும் அந்த சிலைக்கு சஜிதா செய்பவராக இருந்தார். இன்னும் அவர் அந்த சிலைகளை வணங்கக்கூடியவராகவும் இருந்தார். அப்போ பாருங்கள், இப்போ மக்கள் எதில் இருக்கிறாங்க? இணை வைப்பில், சிலை வணக்கத்தின்பால் என்ன செய்கிறாங்க? மக்கள் இருக்கிறாங்க. அதுவும் எப்படிங்க? ஒரு வீட்டுக்குள்ளே சிலைகளெல்லாம் அவங்களே கொண்டு போய் வச்சு அதை ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கி விற்கக்கூடியவரும் அதை வணங்குறாரு, வாங்கக்கூடியவங்களும் அதை வணங்குறாங்க. இப்படி ஒரு மடமைத்தனத்தில் என்ன செஞ்சாங்க? அந்த ஊர் மக்கள் இருந்தாங்க. அப்போது முதல் பாடம் என்னங்க? பாயுல் அஸ்னாம் சிலைகளை விற்கக்கூடியவர் என்கின்ற தலைப்பில் முதல் பாடத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும்போது நஹு சம்பந்தமான சில சட்டங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், யஸ்ஜுதூன பன்மையாக வரும்போது யஸ்ஜுதூன என்று வரணும். சரிங்களா? சஜதா சஜது அப்படி வருமா? இது முஸ்தக்பில். சரிங்களா? யஸ்ஜுது யஸ்ஜுதானி யஸ்ஜுதூன. சஜதங்கிறது எங்கே? மாலி. நீங்கள் என்ன யஸ்ஜுதுன்ட்டு சர்வ் செஞ்சு பார்க்கணும். யஸ்ஜுது யஸ்ஜுதானி யஸ்ஜுதூன மக்கள் அனைவரும். சரிங்களா? அதே ஒருமையாக வரதா இருந்தால் யஸ்ஜுது. பார்த்தீங்களா? யஸ்ஜுது அவன் ஒரு ஆண், சஜிதா செய்யக்கூடியவன். சரிங்களா? இப்படி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நஹு சம்பந்தமான அந்த வார்த்தைகளுடைய விளையாட்டுகளையும் அந்த வார்த்தைகளுடைய தொனிகளையும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்ளணும். ஹாதிஹி ஏன் வந்துச்சு, ஹாதா ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள். இதனுடைய ஒத்த வார்த்தைகளை பூராவே நல்ல முறையில் எழுதி வைத்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் வலது ஆசர்
ஆசரின் மகன் யார் என்பதை குறித்தான பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் படிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறுகளின் மூலம் நமது உள்ளத்தை ஒளிவர செய்து நன்மையின்பால் விரையக்கூடியவர்களாகவும் பாவத்தை தவிரக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.